அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற தொகுதி மானாமதுரை தொகுதி. இது ஒரு தனி தொகுதி. இந்த தொகுதியில் கடந்த 13 முறை நடந்த எலெக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 6 முறை ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 3 முறை டிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸும், 1 முறை காங்கிரஸும், 1 முறை சிபிஐ பார்ட்டியும், 1 முறை சுயேட்சையும் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. கடந்த முறை டிஎம்கே தான் அங்கே ஜெயிச்சிருக்கு, கிட்டத்தட்ட 14,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. ஆனால் அங்கே 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வாங்கியிருக்கு, 23,000 பிளஸ் ஓட்டுகள் வந்து அங்கே வாங்கியிருக்காங்க. 4வது பிளேஸ்ல வந்து அமமுக 10,000 ஓட்டுகள் வாங்கியிருக்கு. 5வது பிளேஸ்ல மக்கள் நீதி மையம் 2,000 பிளஸ் ஓட்டுகள் அங்க வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அமமுக ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கிறதால அந்த 10,000 ஓட்டுகள் எடுத்து அங்க போட்டாலுமே வந்து அங்க ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான போன முறை ஜெயிச்சதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் நாம் தமிழரோட ஓட்டு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கன்சர்வேட்டிவான ஓட்டு நாம் தமிழர் டு டிவிகே போகுது அப்படின்னு எல்லா ஊடகங்களும் மீடியாக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இங்க நாம் தமிழர் ஓட்டை இவங்க அதை மட்டும் தான் இங்க டிவிகே இங்க எடுக்குதா, இல்ல மற்ற ஓட்டுகள்லாம் இங்க எப்படி அந்த டிவிகே வந்து ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து இங்க வெற்றி வாய்ப்பு வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மானாமதுரை தொகுதியும் கூட வந்து இங்க வின்னிங் அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே பிட்வீன் தான் இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. இங்க வந்து இங்க யார் ஏடிஎம்கே டிஎம்கேல வந்து இங்க யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறத தான் மற்ற கட்சிகள் வந்து டிசைட் பண்ணணும்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா அது ஓட்டை பிரிக்கிற பட்சத்துல வந்து ஸ்பெஷலி டிவிக்கே உள்ள வருதுங்கிற பட்சத்துல வந்து இவங்க வந்து பெரிய ஸ்பாயில் ஸ்போர்ட்டை வந்து யார் இங்க ஜெயிக்க போறா, டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படிங்கிறத தான் இங்க வந்து இவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தோணுது. இது தப்பா கூட இருக்கலாம், நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ தான் நமக்கு அது தெரியும். வில் சி இங்க வந்து எப்படி வந்து எலெக்ஷன் வந்து போகுதுன்னு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து டிவிகே பொறுத்தவரையும் இஸ் நாட் எட் ப்ரூவன். இது நாம இப்போ சொல்றதெல்லாம் ப்ரூவனான ஒரு டேட்டா. என்டிகே இவ்வளவு வாங்கியிருக்கு, அமமுக இவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு ப்ரூவனான டேட்டா. டிவிகே உள்ள வந்து எவ்வளவு வாங்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அதை பேச முடியுமே தவிர அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்றது இது கேண்டிடேட்டை பொறுத்தும் இது அமையும். ஸோ அதனால வந்து அவங்க கேண்டிடேட் அறிவிச்ச உடனே இதுக்குண்டான வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து நம்ம பார்ப்போம்.